ஹலோ. ஹலோ, உங்கள் அண்ணனை நான் தூக்கிட்டோம். ஹலோ, என்ன சொல்கிறீங்க? ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிற இடத்துக்கு 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வரேன். 10 லட்சம் முக்கியம். யார் நீங்கள்? எதுக்கு என் அண்ணனை கடத்துனீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நாளைக்கு என் அண்ணனுக்கு கல்யாணங்க. நான் சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வரேன். சரி, நான் வந்துடுறேண்ணா. போலீஸ்கிட்ட போகிற வேலை வச்சுக்கினா உன் அண்ணன் உனக்கு கிடைக்க மாட்டான். சரிங்க, அதெல்லாம் பண்ணலங்க, வந்துடுறேங்க. அதையும் மீறி நீ போலீஸ்கிட்ட போனால் வேறு மாதிரி ஆகிடும். புரியுதா? சரி, நான் வரேன். மச்சான், வீட்டு வாடகை கட்ட கூட காசு இல்லடா. ஆமாம் மச்சான், என்ன பண்ணுறேனே தெரியலடா, கடுப்பாக இருக்குடா. இப்படியே போனால் ஹவுஸ் ஓனர் வெளியே துரத்திடுவான் போல. அதான்டா. அங்கே பாடுறா. மாமா, கிட்டத்தட்ட 10 லட்சம் இருக்கும் போலடா. ஆமாம் மச்சான், 5,000 நான் 10 தானே இருக்குன்னு நினச்சான். அப்புறம் ஏதாவது துணி இருக்குன்னு நினச்சான். பட் இவ்வளோ இருக்குடா. ஆமாம் மாமா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. வீடு மச்சான், நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. ரொம்ப பசிக்குது, இதை சாப்பிடுவோம் வா. நம்ம நண்பனை கூப்பிடுவோம். சரி, ஃபோன் பண்ணி கூப்பிடு. மச்சான், 100 ஆயிடுச்சுடா. இப்போ தான் ஃபோன் பண்ண சொன்னேன், நீ ஏன் வந்துட்ட? என்னடா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு? எங்கள் வீட்டில் திருட்டு போயிடுச்சுடா. என்னடா சொல்கிற? ஆமாடா, அக்கா கல்யாணம் சேர்த்து வச்சிருந்த 10 லட்சமும் அப்புறம் 50 பவுனும் திருட்டு போயிடுச்சுடா. என்ன பண்ணுறேனே தெரியலடா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம், பார்ப்போம். சரி, நான் கிளம்புறேன்டா. பை. சரி, பார்த்துக்கோ. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிட்றா. மாமா, என்னடா சொல்கிறா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. எனக்குண்டா மச்சான். நம்ம பணம் எடுத்துகிட்டு வந்தோமே, அவனும் எதுக்காக வச்சுருந்தானோ தெரியலடா. பாவம்டா. போய் கொடுத்துடலாமாடா? எப்படிடா? வா, அதே போய் தேடி பார்ப்போம். கொடுத்துடலாம் வா. சரி, பார்ப்போம். என்னடா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்த? என்னாச்சு? ஏன் பதட்டமாக இருக்க? மச்சான், என் அண்ணன் கடத்திட்டாங்கடா. என்னடா சொல்கிற? கல்யாண மாப்பிள்ளடா? ஆமாண்டா, ஃபோன் பண்ணி 10 லட்சம் எடுத்து வர சொன்னாங்க. எடுத்து வந்தால் விட்டுருன்னு சொன்னாங்கடா. வீட்டில் யாருக்காவது தெரியுமாடா? தெரியாதுடா, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும்டா. கல்யாணம் வேறு இருக்குதுடா, பயமாக இருக்குடா. போலீஸ்கிட்ட வேறு போனால் பெரிய இஷ்யூ ஆகிடும்டா. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை தான்டா ஆகும். ஆமாண்டா. சரி விடு, நம்ம பணம் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம்டா. என்கிட்ட ஒரு 3 லட்சம் இருக்குது, நான் தரேன்டா. காசுலாம் ரெடி பண்ணிட்டு போனான்டா. பட் யாரோ 2 பசங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கடா காசை. அவங்க மட்டும் மாட்டினாங்க. என்கிட்ட காசு வேற இல்லைடா. வீட்டில் கேட்டால் ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க.
அது அது மட்டும் இல்லை, பிரச்சனை வேறு. சரி வா, நம்ம அதே இடத்த போய் தேடி பார்ப்போம். கிடைக்குதா? வா. அப்படியா? சரி வா போய் பார்ப்போம். மாமா அவன்கிட்ட கேட்கலாமா? வா. எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்கள். இந்த பக்கம் யாராவது 2 பேர் திருட்டு பசங்க பெட்டி அடிச்சு போனாங்க, பார்த்தீங்களா? ஐயோ இல்லை, என்ன பார்க்கலாம். காலையில யாராச்சும் வந்து விசாரிச்சாங்களா? அதெல்லாம் இல்லை. ஓகே, சரி சரி. மச்சான் அவனுங்க தான்டா. சொல்றது கேளுங்க சார். சொல்றது கேளுங்க சார். ஏன்டா திட்டுனீங்க? சார் சொல்றது கேளுங்க சார். சரி சொல்கிறா. நாங்கள் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ்ண்ணா. கிராஜுவேட் இன்ஜினியர்ஸா? ஆமாம் சார். என்னடா சொல்கிற? நானும் இன்ஜினியர் தான். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் தான் சார் வளர்ந்து படித்தோம். அப்புறம் ஸ்காலர்ஷிப்பில் காலேஜ் படித்து முடித்தோம். இப்போ வேலையும் கிடைக்கல சார். எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில சார். அதான் சார் இப்படி பண்ணிட்டோம். வீட்டு வாடகை கட்ட காசு இல்லைன்னு 5000மோ 10,000மோ இருக்கும்னு நினச்சி எடுத்தோம் சார். ஆனால் இவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது சார். போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அதான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். சாரி சார், ப்ளீஸ் சார். சாரி சார். சாரி சார். தேங்க்ஸ்டா. சார் ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சார்? உங்களை பார்த்தாலே பதட்டமாக இருக்க மாதிரி தெரியுது. என்ன ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம். ஏன்டா சோகமாக இருக்க? இல்லை மச்சான், எனக்கு ஏதோ தப்பாக போல இருக்குடா. என்னடா சொல்கிற? ஆமாம், அவன் பாவமாக போல இருக்குடா. லூசாடா நீ? நம்மலாம் இப்படி பண்ணலாமாடா? அட போடா. நம்மலாம் பேருக்கு தான் பிஇ இன்ஜினியர் படிச்சிருக்கோம். வெளியே பிஇ கிராஜுவேட்னு சொல்லிக்கலாம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இப்படியாடா பண்ணணும்? வேற என்ன பண்ண சொல்கிறேன்? வேலைக்காக ஏறி அந்த கம்பெனி இல்லை. வீட்டில் வேறு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. என்ன பண்ண சொல்கிறேன் சொல்லு? என் வீட்லேயும் தான். அதான் எப்படி? அவனை எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளை விட மொக்கையாக படித்தான். ஆனால் இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் இன்ஜினியராக வேலை செய்கிறான். என்ன பண்ண சொல்கிறேன்? அவன் என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் தான். நாளைக்கு அவனுக்கு கல்யாணம். அதான் 10 லட்சம் கேட்டேன். கல்யாணம் வீடு. போலீஸ்க்கெலாம் போக மாட்டேன். பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் தப்பு தான்டா. ஏன்டா இப்படி நினைக்கிறேன்? இருக்கிறவங்ககிட்ட நம்ம எடுத்துக்கிறோம். சும்மா கேட்டால் கொடுத்துருவாங்களா என்ன? அதான் எப்படி? அவன் காசு வச்சு நம்ம என்னடா பண்ண போகிறோம்? சம்பாரிச்சு எப்படியாவது கொடுத்து தான் போகிறோம். கவலைப்படாத, பார்த்துக்கலாம். சரி விடு. ஹலோ, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? பணம்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தோண்ணே. ஆனால் யாரோ 2 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. இந்த கதையெல்லாம் இங்கே விடாத. வேற எங்கேயா போய் விடு. இன்னும் 2 மணி நேரத்தில் நான் சொல்கிற இடத்துக்கு பணம் வந்தாகணும். அவ்வளோதான். சரிண்ணே, வரேண்ணே. முதல்ல அண்ணன் விடுங்க. அண்ணா அண்ணா அண்ணா. டேய் நீயடா? உன்னை நம்பி மாதிரி பார்த்தேன்டா. இப்படி பண்ணுற? சார் நான் வேணாம். சரி போடா போடா. என்னடா? ஐயோ, சரி வா இறங்க என்னடா பார்ப்போம். இது? இங்கேயா இன்டர்வியூ நடக்க போகுது? தெரியலடா. சரி பார்ப்போம். என்னடா இவனுங்களும் வரானுங்க?
இங்கே தான் மச்சான் சொன்னாங்க. சரி ஃபோன் பண்ணி கூப்பிடு. ரிங் போகுது. ம். ஹலோ ஹலோ சார், ஆக்சுவலாக எங்கள் இன்டர்வியூக்காக வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கீழே தான் வெயிட் பண்ணுறோம். நான் ஆக்சுவலாக ஓ அங்கே இருக்கீங்களா? ஹாய் கைஸ். சார் நீங்களா? நான் தான். என் கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி இன்டர்வியூ லெட்டர் நான் தான் அனுப்பிச்சேன். சார் நாங்களாம் தப்பு பண்ணோம் சார். நீலாம் பி கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ்டா. ஏதோ சூழ்நிலை காரணமாக தப்பு பண்ணிட்டீங்க. நம்மலாம் எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கணும்டா. இப்போல்லாம் எல்லாரும் இன்ஜினியர்ஸ்னு சொன்னால் மூஞ்ச சூச்சிக்கிறாங்கடா. இந்தியாவில் அதிகம் படிக்கிற படிப்பு இன்ஜினியர் மட்டும்தான்டா. ஒரு இன்ஜினியரோட பங்கு இல்லாமல் எந்த ஒரு பொருளும் செய்ய முடியாது, எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாதுடா. நம்மலாம் இன்ஜினியர் சொல்லிக்க பெருமைப்படணும். என்னோட கம்பெனியோட நியூ பிரான்ச் இங்கே தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு தான் எல்லாருக்கும் கால் லெட்டர் அனுப்பிச்சி விட்டேன். ஓகே, see you guys. இன்ஜினியர். ஏய்